விஜய் முதலமைச்சர் இல்ல, ஒரு வார்டு மெம்பர் ஆகறக்கு கூட தகுதி இல்லாதவர்ன்னு நேத்து பேசின அவரோட பேச்ச வச்சு புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. நேத்து பேசின அவரோட பேச்சுல, அந்த இறந்து போன 41 குடும்பத்துக்கு தான் என்ன பண்ண போறேன்? நான் அறிவிச்ச ரூ. 20,00,000 அவங்களுக்கு எப்ப வந்து சேரும்? எப்படி வந்து சேரும்? என்னோட சார்பா உங்கள வந்து யார் பார்ப்பாங்க? அப்படின்னு தனக்காக வந்து இறந்து போன அந்த மக்களுக்காகவோ, அந்த குடும்பத்துக்காகவோ எந்த தகவலும் இல்ல. ஏன்னா என்ன வேணா பண்ணுங்க. நான் வீட்ல இருப்பேன், இல்ல வந்து ஆஃபீஸ்ல இருப்பேன் அப்படின்னு இந்த சினிமா டயலாக் பேசுறது, இந்த நேரத்துல எந்த அளவுக்கு தற்குறித்தனமான, சினிமாத்தனமான வேலை. நான் ஆஃபீஸ்ல இருப்பேன், இல்ல வந்து வீட்ல இருப்பேன். ஏன்னா என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும், விஜய ஃபாலோ பண்ற அத்தன தற்குறிகளும், எங்க விஜய தொட்டு பாரு அப்படின்னு பதிவு போட்டிருக்கான். விஜய்க்கும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்த பத்தி கவலை இல்ல. விஜய ஃபாலோ பண்ற அந்த தற்குறிகளுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்த பத்தி எந்த கவலையும் இல்ல. விஜய்க்கு ஆதரவா பதிவு போட்டிருக்கிற ஒருத்தனாவது ஹாஸ்பிட்டல்ல பாதிக்கப்பட்டவங்கள போய் பார்த்துருக்காங்களாம். முட்டாள்தனமா ஒரு மனநோயாளிக மாரி சினிமாக்கும், நிஜத்துக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாம, இது செந்தில் பாலாஜி செஞ்ச சதி சதின்னு பதிவு போட்டிருக்காங்க. இந்த பதிவு போடுற ஆளுகள எல்லாம் பார்த்தா, இதுவரைக்கும் எந்த கட்சி கூட்டத்துக்குமே போனவங்க மாரி தெரியல. புதுசா இப்ப தான் விஜய் வந்திருக்கிறாருன்னு பார்க்கறக்கு கூட்டத்துக்கே வெளியில வந்தவங்களா தான் இருக்கிறாங்க. கூட்டத்துக்குள்ள போலீஸ் ஒத்துழைமையா உள்ள இல்ல அப்படின்னு சொல்றாங்க. 500 போலீஸ்னா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, அந்த கூட்டத்துக்குள்ள 25 பேத்துக்கு 30 பேத்துக்கு ஒரு போலீஸ் உள்ள நின்னுட்டு இருப்பாங்கன்னு. யாராவது மரத்துல இருந்து தொங்கி கீழ விழுந்தாங்கன்னா, கீழ நின்னுட்டு போலீஸ் புடிச்சு அவங்கள காப்பாத்தணும். அப்புறம் அதே மாரி யாராவது கூட்டத்துல மயக்கம் போட்டு விழுந்தா, போலீஸ் தண்ணி குடுத்து அவங்கள காப்பாத்தணும். இதுதான் போலீஸ் பாதுகாப்பு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சினிமா பைத்தியங்க. அத்தனை பேர் போலீஸ் இருந்தாங்களே எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குதுங்கல்ல. எந்த கூட்டத்திலயும் வந்து போலீஸ் கூட்டத்துக்குள்ள நின்றுக்க மாட்டாங்க. விஜய் ஏர்போர்ட்ல இறங்குறாருன்னா, அங்கிருந்து அந்த பாதுகாப்பு ஆரம்பிக்கும். செந்தில் பாலாஜி அவர்கள் சதி பண்ணிட்டாருன்னா, என்ன செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த மரத்த வெட்டி விட்டாரா? இல்ல ரசிகர்கள் எல்லாம் மரத்த புடிச்சிட்டு தொங்க சொன்னாரா? இல்ல ஜென்செட் ரூமுக்கு மேல இருக்கிற சிமெண்ட் சீட்டையெல்லாம் ஏறி உடைக்க சொன்னாரா? போலீஸ் வந்து விஜய் கிட்ட 50 மீட்டருக்கு முன்னாடியே கூட்டம் நிக்கிற தொடக்கத்திலேயே நின்னு பேச சொல்லிருந்துச்சு. ஆனா, கூட்டத்தினுடைய மையப்பகுதியில தான் போய் நின்னு பேசுவேன்னு சொன்னது யார்? செந்தில் பாலாஜியா? விஜயா? அப்படியே நீங்க சொல்ற மாரி உயிரிழப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி ஏற்பாடு பண்ணியிருந்தா, அவர் எதுக்கு உடனடியா ஹாஸ்பிட்டல் போகணும்? பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மருத்துவர்களை எல்லாம் உடனடியா இதுக்கு வர சொல்லணும். அவரு அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணா மட்டும் தான் உயிரிழப்பு இன்னும் கூடுதலா தானே ஆகும். முட்டாள்தனமா செந்தில் பாலாஜிக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் தகவல் கிடைச்சு வந்தாருன்னு கேட்கறாங்க. சரி, செந்தில் பாலாஜி தான் ஏற்பாடு பண்ணவரு. அவருக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியும். முதல்லே வந்துட்டாரு. விஜய் பாஸ்கர் எப்படி வந்தாரு? ஏடிஎம்கேவை சேர்ந்தவர். இந்த வீடியோ பார்க்குறவங்களோட வீட்ல ஏதாவது விஜயோட ஆதரவாளர்களோ, விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்களோ, இதுல வந்துட்டு திமுக சதி பண்ணிருச்சுன்னு சொல்றவங்களோ இருந்தா, தயவு செய்து ஒரு நல்ல மனநல மருத்துவரை போய் பாருங்க. உண்மை எது, பொய் எது, சினிமா எது, நிஜம் எதுன்னு தெரியாத குழப்பத்துல இருக்கிறீங்க. ஓட்டும் கூட போடுங்க. விஜய் கூட்டத்துக்கு போகாதீங்க. உங்களெல்லாம் அவங்க ஒரு மனுஷனா கூட மதிக்கல. வெறும் வந்து ட்ரோன் ஷாட் எடுக்கையில பெரிய கூட்டமா தெரியணும் அப்படிங்கறக்காக மட்டும் தான் உங்களை பயன்படுத்துறாங்க. மயக்க அடிச்சு தான் இருந்தாங்க. இதுல சதி பண்றவங்க வந்திருந்தா சதி பண்றவனே இங்க சாணி ஆயிருப்பான். ஒருத்தருக்கு தண்ணி கொடுக்காம ஒருத்தர் ஒண்ணும் பண்ணாம செந்தில் பாலாஜி கால் தூசி பெருமையில நடந்தீங்க.